NCERT 12th Physics Chapter 3 Exercise 3.8. A storage battery of EMF 8 volt and internal resistance of 0.5 ohm is being charged by a 120 volt DC supply using a series resistor of 15.5 ohm. So, ஒரு EMF இருக்கு, okay, epsilon is 8 volt. அதுக்கு ஒரு internal resistance இருக்கு, small r, that is 0.5 ohm. So given எழுதியாச்சு. by is charged இது ரெண்டுமே charged by a DC supply, that is 120 volt using a series resistor capital R, it is 15.5 ohm. Okay, what is the terminal voltage of a battery during charging கேக்குறாங்க. terminal voltage னா என்ன? இந்த இடம் இதனுடைய டோட்டல் வோல்டேஜ் எவ்வளவு? ஸோ இந்த வோல்டேஜ் நமக்கு தெரியும், இது போக இந்த ரெசிஸ்டருடைய வோல்டேஜ் வேணும். அப்போ இந்த ரெசிஸ்டருடைய வோல்டேஜ் வேணும்னா I இன்ட்டு ஆர் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஆர் தெரியும், பட் கரண்ட் தெரியாது. ஸோ யூ ஹவ் டு கேல்குலேட் வாட் கரண்ட், வி ஹவ் டு கேல்குலேட். ஓகே, இப்போது கரண்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? வோல்டேஜ் சப்ளை மைனஸ் டு ப்ளஸில் இப்படி ஃப்ளோ ஆகும், கரெக்டாக? ஸோ என்டரிங் அஸ் ப்ளஸ், லீவிங் மைனஸ், entering plus, leaving minus. நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டோட்டல் கரண்ட் நமக்கு ஃபார்முலா தெரியும், V by R, I is equal to V by R. இப்போ நமக்கு வோல்டேஜ் பார்க்குறோம். ஸோ வோல்டேஜ் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த வோல்டேஜ் இருக்குது, இந்த வோல்டேஜ் இருக்குது. பட் இந்த வோல்டேஜ் என்ன? லீவிங் டெர்மினல் வாஸ் பாசிட்டிவ், இங்கே அதே இது லீவிங் டெர்மினல் நெகட்டிவ், போத் ஆர் ஆப்போசிட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 180 minus 8 divided by total resistance. Resistance total என்ன? 15.5 plus 0.5. So 120 minus 8 is 112 divided by 16. So 2 table க்கு போட்டோம் அப்படின்னா 56 and 8 வரும். So இங்க வந்து 7. Okay. So what is the value of current? Current I is equal to 7 amps. Current I is equal to 7 amps கிடைச்சிச்சு. அப்போது டெர்மினல் வோல்டேஜ் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ டெர்மினல் வோல்டேஜ் அப்போ என்னவாக இருக்கும்? ஆல்ரெடி இந்த வோல்டேஜ் இருக்குது 120 ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் இந்த கேபிட்டல் ஆர். இப்போது இந்த வோல்டேஜ் அக்ராஸ் கேபிட்டல் ஆர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வருமா மைனஸ் வருவான்னு தெரியாது. எப்படி சொல்கிறேன்? இங்கே வந்து எப்படி இருக்குது? நமக்கு லீவிங் டெர்மினல்ஸ் மைனஸ், இங்கே லீவிங் டெர்மினல்ஸ் ப்ளஸ். ஸோ ஆப்வியஸாக என்ன வரும்? மைனஸ் தான் வரும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பொட்டன்ஷியல். ஸோ சப்ட்ராக்ஷன். ஸோ இப்போ பிஆருடைய ஃபார்முலா என்ன? I இன்ட்டு ஆர். I 7, ஆர் எவ்வளவு? 15.5. ஸோ நவ் வாட் இஸ் 15.5 இன்ட்டு 7? இட் இஸ் 35, 3, 108.5. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 108.5 வோல்ட். So, terminal voltage VT is equal to 120 minus 108.5. So, இப்போ 120 and 108.5 நம்ம subtract பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 1, இங்கே 9 and 10, 511. So, you will be getting it is as 11.5. Sorry, is 11.5 volts. Okay, so this is the answer, terminal voltage.